கண்டினியூ பண்ணுங்க பிரதர். ஓகே பிரதர், ஓகே சிஸ்டர், ஓகே ரெக்கார்டிங் பண்ணுங்க. ஓகே ஓகே பிரதர், தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அருமையான காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதும் துதிப்பதும் பாடுவதும் எவ்வளவு இன்பமானவை. பாடல் பாடும் போதும் ஸ்தோத்திரம் செய்யும் போதும் நம் மனதுக்கு ஒரு இதமான ஒரு உணர்வை நாம காண முடியும். வேத வசனங்களை வாசித்தாலும் நாம் பாடல் பாடினாலும் தேவனை துதிக்கு ஸ்தோத்திரம் செய்தாலும் நாம் ஒரு சந்தோஷத்தை காண முடியும். ஏன்னா அந்த உணர்வு நமக்குள்ள நிகழக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் எல்லாரும் ருசித்தவர்கள். வார்த்தையின் பிரகாரமாக நாம் ருசி பார்த்தவர்கள். அதனால்தான் இன்னைக்கு ஸ்கைப்ல இணைந்து இன்னைக்கு அவருடைய நாமத்தை நாம் பிரபலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஸ்கைப்ல இணைந்திருக்கிற சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். எஃப்எம் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரு நாளும் நாம் இந்த உலக பிரகாரமாக அநேக காரியங்கள் நாம் செய்தாலும் நாம் உலக பிரகாரமாக வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், குடும்பத்தை பார்க்கிறோம். பெரும்பாலும் அநேக மக்கள் இப்படித்தான் இருக்காங்க. ஆனாலும் ஆண்டவருக்கு என்று ஒரு நேரத்தை ஒதுக்கி இன்னைக்கு அவரை நாம தியானிக்கிறோம். நாம் எல்லோரும் பாக்கியவான்கள். சகோதரி பாடின பாட்டுல ஒரு நல்ல ஒரு கருத்து என்னன்னா, நம்ம கூடுகளை இணையும் பொழுதுதான் ஒருவருக்கொருவர் நம்ம காரியங்களை சொல்லி நம்மளை தேட்டிக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த கூடுகையில இன்னைக்கு சகோதரி நல்லா பாடியிருந்தாங்க. சந்தோஷம், நல்ல கருத்து. அப்படிதான் இருக்கும். ஏன்னா ஊழியம் செய்கிறது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். மற்றவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அது ஆண்டவருடைய வார்த்தை பாடலாக பாடினாலும் அல்லது செய்தியாக கொடுத்தாலும் அல்லது ஸ்தோத்திரம் செய்தாலும் நம்ம என்ன செய்யணுங்க, மற்றவங்களுக்கு அது பயனுள்ள வகையாக அமைய வேண்டும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எல்லோருக்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்பதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அதுதான் உண்மை. அவருடைய பிள்ளைகளாகிய நாம இன்னைக்கு ஒரு நல்ல மெய்ப்பினை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம இன்னைக்கு தரித்து கொண்டிருக்கிறோம். அவர்தான் அனுதினமும் நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அந்த வகையில் சில வசனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லவர் என்பதை அறியும் வகையில் நமக்கு தெரியும். இருந்தாலும் சில வசனங்கள் மூலம் நாம் அவரை தியானிப்போம். சங்கீதம் 34:8 வசனத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின வார்த்தைகள். தாவீது இருக்கிற காலத்துல, வாழ்ந்த காலத்துல ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ அவர் பார்த்தது இல்லை. ஏன்னா அவர் பழைய ஏற்பாட்டுல அவர் வார்த்தையா தான் இருந்தார். வார்த்தையா இருந்தாரு. அவருக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு மறைவா ஆவியாக இருந்தார். ஆனால் அதற்கு பிறகுதான் நமக்காக அவர் 2000 வருடங்களுக்கு முன்பு நம்மளை போல ஒரு மனுஷனாக மாமிசமும் இரத்தமும் உள்ளவராக இந்த உலகத்திற்கு இன்னைக்கு நமக்குள்ள வாசம் செய்கிறார். அப்ப தாவீதுக்கு பாருங்க எவ்வளவு ஒரு பக்தி வைராக்கியம், எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு நம்பிக்கை. அவர் எழுதின அந்த வார்த்தைகளை வைத்தே தாவீதுடைய குணம் எப்படிப்பட்டது நாம சொல்றோம் இல்லைங்க. அதாவது நம்மளுடைய விசுவாசம் எதனால் அறியப்படும்? நம்முடைய கனிகளால். நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ், நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய நடவடிக்கை, இதன் மூலமாகத்தான்
நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம எப்படி எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்க முடியும். அப்போ பாருங்க, சங்கீதம் 34:8 தாவீது சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். வேத வசனத்தை வாசிக்கும் பொழுதுதான், நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்லவர் என்பதை இன்னைக்கு நாம ருசித்து பார்த்து இருக்கிறோம். அவர் சொல்றாரு, ருசித்து பாருங்கள் என்று சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நாம எல்லாருமே அதை ருசித்து பார்த்திருக்கோம். ஆண்டவர் யார்? இந்த உலகத்திற்கு எதுக்காக வந்தார்? அவர் நமக்காக எந்த அளவுக்கு பாடுகளை சுமந்தார்? கல்வாரி சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்து நமக்கு என்னென்ன விடுதலையை வாங்கி கொடுத்திருக்கார், நமக்கு என்னென்ன உறவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை இன்னைக்கு எல்லாருமே அறிந்திருக்கிறோம். நாம் இன்னைக்கு அவரை ருசி பார்த்தவர்களாக நம்ம சொல்றோம் இல்லைங்க. ஒரு சகோதரனை காமிச்சு, இந்த சகோதரன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே, ரொம்ப நாளா பழக்கம், அவர் இப்படிப்பட்டவரு அப்படிப்பட்டவரு நம்ம சொல்றோம். சாதாரணமா இன்னைக்கு உலக வாழ்க்கையில நம்ம சொல்றோம். ஒரு மனிதனுடைய குணங்களை நம்ம சொல்றோம். ஏன்னா பழகிருக்கோம். இந்த சகோதரனோட நாம பழகினதுனால நம்ம என்ன சொல்றோம்? அவருடைய குணாதிசயங்களை எல்லாம் நம்ம சொல்றோம். அதே போல நம்ம இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டு பல வருடங்கள் இருக்கலாம், இல்ல சமீபமாக ஆண்டவரை அறிந்து கொண்டும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை அறிந்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் நல்லவர், அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் அற்புதமானவர், அவர் ஆரோக்கிய கர்த்தா, நித்திய வெளிச்சமானவர், இப்படி நம்ம நிறைய சொல்றோம். காரணம் என்ன? அவரை நாம ருசி பார்த்திருக்கிறோம். இப்ப சொல்றாரு பாருங்க, அவரு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவா. நமக்கு நம்பிக்கை வேணும். நமக்கு நம்பிக்கை வேணும். நம்ம ஒரு ஜெபம் செய்யறோம். ஜெபம் செய்யும் பொழுது, ஆண்டவரே எனக்கு ஒரு காரியம் நிறைவேற வேணும், இந்த காரியத்தை நீ நிறைவேற்றுவீரா, நிறைவேற்ற மாட்டீரா, உனக்கு சித்தம் இருந்தால், இப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம். அப்படி நம்ம ஜெபிக்க கூடாது. நம்ம எப்பவுமே நெகட்டிவா நமக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த கடன் பிரச்சனைக்காக ஜெபிப்போம். ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த கடன் நீங்க தீர்ப்பீங்களா, இவ்வளவு பெரிய கடன் உங்களால் தீர்க்க முடியுமா, இந்த சந்தேக உணர்வுலாம் இருக்கக்கூடாது. நம்ம அதுக்காக நம்ம ஜெபம் பண்றதை விட்டுட்டு, நம்ம இந்த ஊழியத்துல நம்ம அவரை அறிகிற அறிவுல வளர்ந்தால் போதும். நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அது சால்வ் ஆகும், கண்டிப்பா சால்வ் ஆகும். அப்போ அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவா. நம்பிக்கை வேணும். ஆண்டவரே, நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறீங்க, என்ன நீங்க வழி நடத்தி சொல்றீங்க, நானு எதை குறித்தும் நான் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே. இந்த நம்பிக்கை தான் நமக்கு வேணும். ஏன்னா இன்னைக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நமக்கு இன்னது தேவை என்று தேவன் அறிந்திருக்கிறார். ஸோ நமக்கு நம்பிக்கை வேணும். ஏன்னா ஆண்டவருக்கென்று நம்ம இன்னைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து அவரை அனுதினமும் நாம் சூத்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். எந்த சூழ்நிலையிலும் நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். அப்ப ஆண்டவராக இயேசு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களை யாருக்கு பரிசுத்தவான்கள்? நம்ம தான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்கள் பரிசுத்தவான்கள். ஏன்னா அவர் விலையேற பெற்ற இரத்தத்தினால விளக்கரை கொடுத்து நம்மளை வாங்கிட்டார். அப்ப அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம யாருங்க? பரிசுத்தம்.
பரிசுத்தவான்கள். நாம இன்னைக்கு பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள். பழைய ஏற்பாட்டுல பார்த்தா எல்லாருமே அடிமைத்தனத்துல வாழ்ந்தவங்க தான். எல்லாருமே அந்த நியாயப்பிரமாணம் என்ற அடிமைத்தனத்துல வாழ்ந்தவங்க. அவங்க மாமிச உணர்வு உள்ளவர்களா தான் இருந்தாங்க. இந்த ஆத்மாவை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் இன்னைக்கு நாம் ஆவிக்குரிய பிள்ளைகள் இந்த ஆத்மாவை நாம் என்ன பண்றோம்? அனுதினமும் வேத வார்த்தைகளின் மூலம் நம்மளை நாமளே தேற்றிக் கொண்டு இருக்கிறோம். அந்த வார்த்தை நம்மளை தேற்றுகிறதாக இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவே இல்லை. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவே இல்லை. நமக்கு எந்த குறையும் வராதுங்க. பயம்னா நாம கையாளல நடுக்கும் பாருங்க, அந்த நடுக்கம் இல்லை. அவருக்கு கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து அதன்படி நம்ம நடக்கணும். அதுதான் உண்மையான பயம். அதுதான் உண்மையான பயம். ஏன்னா நம்மளை கண் நோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். நாம என்ன செய்யறோம், என்ன பண்றோம், எப்படி பேசுறோம், எப்படி நம்ம மற்றவங்க கிட்ட நடந்துக்கிறோம், இது எல்லாவற்றையும் ஆண்டவர் கண் நோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவே இல்லை. அப்போ நம்ம இந்த குறையை பத்தி நம்ம பேசவே கூடாது. ஆண்டவரே எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, சோத்துக்கு இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, எனக்கு வீடு இல்லை, கார் இல்லை, இப்படி இந்த குறைகளை நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா அவர் ஒரே நமக்கு வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாம கரெக்டா ஃபாலோ பண்ண போதும். அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. நாம் அந்த வேத வசனத்தை அறிந்து அதன்படி நாம் நடந்து கொள்ளும் பொழுது நமக்கு குறைவே இருக்காது. எப்படி குறைவு இருக்காது? ஒரு வசனம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்தாலும் கர்த்தரை நம்பிய பிள்ளைகளுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த வசனம் நமக்குள்ள நம்மளுக்கு அந்த ஒரு விசுவாச உணர்வோட அந்த வசனத்தை நாம் கை கொள்ளும் பொழுது நாம் எதையுமே குறைவாக நினைக்க மாட்டோம், குறையே இருக்காது. பிரச்சனைகளுக்கு காரணம் நாம தான். காரணம் என்னன்னா, சத்தியத்தை முதல் நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். சும்மா நம்ம காதல கேட்கறதோட மட்டும் அல்ல, அதன்படி நடப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும். எப்படி தேடுவோம்? வேத வசனத்தின் மூலம். நாம் ஒரு வசனத்தை செய்தியின் மூலம் கேட்டாலும் சரி, அல்லது நாம் படித்தாலும் சரி, அந்த வசனத்துக்கு முதல்ல நம்ம செவி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். சிங்க குட்டிகள், சிங்கம் பாருங்க, காட்டுக்கே ராஜா. சிங்கம் காட்டுக்கே ராஜா. யானை கூட சிங்கத்தை பார்த்தா பயப்படும். ஆனால் அப்பேற்பட்ட சிங்கம் கூட பட்டினியா இருந்தாலும் இருக்குமோமா. ஆனால் ஆண்டவரை நம்பிய பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் என்னங்க, ஒரு நம்பிக்கை வேணும். அப்படி அதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஒரு சிங்கமே, காட்டுக்கு ராஜாவெல்லா ஒரு சிங்கமே பட்டினியா இருக்கும். ஆனால் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது என்று வேத வசனம் நமக்கு சொல்கிறது. ஆனால் இந்த வசனத்தை அறிந்த நாம் என்ன செய்யறோம்? இந்த குறைகளையே பேசிட்டு ஒரு சில ஆனால் நீ குறைகளை பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படி நம்ம குறைகளையே பேசி கொண்டிருந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். யோசிச்சு பார்க்கணும், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்தா நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கோமா? அப்ப நம்ம குறை சொல்றோம்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய விசுவாசம் குறைவாக இருக்கிறது. வேத வசனங்கள் நமக்கு நிறைய போதிக்கிறது. நாம் தெரியாம கூட சில தவறுகள் செய்வோம். அது இந்த வசனங்கள் வரும் பொழுது நம்மளை நாம் திருத்தி கொள்ள வேண்டும். வசனங்கள் யார் மூலமாவது வசனங்கள் வரும்போது அப்ப இந்த குறைகளையே நினைத்து
எப்பொழுதும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஆண்டவர் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவிடாது. பிள்ளைகளை வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நீங்க எப்படி பயப்படணும் அப்படின்னு போதிப்பார் ஆண்டவர். நீங்க ஊழியம் செய்யும் சகோதர சகோதரின் மூலம் அவர் போதிப்பார் எப்படி பயப்படணும். ஒண்ணுமில்ல, அவருடைய வார்த்தையே அவர் சொல்ற பாருங்க, எனக்கு செவி கொடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். செவி கொடுத்தா அந்த வார்த்தையின் பிரகாரமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான விசுவாசம், உண்மையான நம்பிக்கை. அதுதான் அவருக்கு பயப்படுகிற பயம். வசனத்தை நாம் கை கொண்டால்தான் நாம் அவருக்கு உகந்த பிள்ளைகளாக இருப்போம். பிள்ளைகளை வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களாய் அபேட்சிக்கிற மனுஷர் யார்? நன்மையை காணும்படி, அதாவது இன்னைக்கு இந்த உலகத்துல நல்லா வாழணும், ஆடம்பரமா வாழணும், அதிகாரத்தோட வாழணும், நல்ல நாகரிகத்தோட வாழணும். இந்த சரீரத்துக்கோசரம், இந்த சரீர பிரகாரமாக பங்களா கட்டணும், காரு வாங்கணும், பேங்க்ல நிறைய பேலன்ஸ் இருக்கணும். அப்புறம் இப்படிப்பட்ட எண்ணம். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி, இதெல்லாம் நல்லதுன்னு நினைச்சு நம்ம என்ன செய்யறோம்? இந்த ஜீவனை, இந்த உயரத்தை, இந்த உயரை பாதுகாத்துக் கொள்ளத்தான் நம்ம நினைக்கிறோமே தவிர இந்த சரீரத்தை தான் பாதுகாத்துக்கணும்னு நினைக்கிறோம். சரீரத்துக்கு தேவையான உணவுகள், சத்தான உணவுகளை எல்லாம் நம்ம உட்கொண்டு ரொம்ப நாளா வாழணும், நிறைய சம்பாதிக்கணும், ஆடம்பரமா வாழணும், காரு பங்களா. அப்ப இதையெல்லாம் எது விரும்பும்? ஜீவன் தான் விரும்பும். இந்த சரீரம் நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களாய் அபேட்சிக்கிற மனுஷன் யார்? இந்த மாதிரி விரும்பி ரொம்ப நாளா எந்த மனுஷன் வாழ்வான்? முடியாது. நீங்க கோடி கோடியா சம்பாரிச்சு வச்சாலும் உங்கள் சரீரம் ஒரு நாளைக்கு மண்ணுக்குத்தான் போகும். அப்ப நீங்க சம்பாரிச்சு வச்சது உங்க கூட வராது. அப்ப மனுஷன் என்ன நினைக்கிறான்? இருக்கிற காலம் வரைக்கும் நாம நல்லா வாழலாம், நிறைய சம்பாதிக்கலாம், சொத்து வாங்கலாம், நகை வாங்கலாம், பொண்ணு வாங்கலாம், காரு வாங்கலாம், பங்களா வாங்கலாம். அப்ப இந்த மாமிசம், இந்த ஜீவன் அதைத்தான் விரும்பும். ஆனா அது எத்தனை நாளைக்கு இருக்கும்? ஆனால் இந்த ஆத்மா, ஜீவாத்மா இதான் என்ன பண்ணாருங்க? ஆதாமுக்கு ஜீவ சுவாச காற்றை அவர் நாசியிலே ஊதினார். இன்னைக்கு வரைக்கும் அந்த சுவாச காற்றை நம்ம நாசியில தான் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது அது அந்த ஜீவன் இந்த மாமிசத்தை மட்டும். இப்ப நம்ம மூச்சு நின்று போச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம சரீரம் செத்து போச்சுன்னு அர்த்தம். நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த சரீரத்தை காப்பாற்றுவதற்கொசர நாம இன்னைக்கு அநேக இந்த சரீரத்தை காப்பாற்றுவதற்கொசரம் என்ன பண்றாங்க? நன்மையை காணும்படி இந்த சரீரம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், சோகமே வரக்கூடாது, கஷ்டமே வரக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களை காணும்படி ஜீவனை விரும்பி, தன்னுடைய உயிரை விரும்பி நீடித்த நாட்களை ரொம்ப நாளைக்கு அபேட்சிக்கிற மனுஷன், ரொம்ப நாள் வாழணும்னு நினைக்கிற மனுஷன் யார் இருக்காங்களா? இல்ல. ஆனால் நம்முடைய ஆத்மா இருக்கு பார்த்தீங்களா? நம்ம ஆத்மா நாம் மரித்தாலும் இந்த சரீரம் தான் மண்ணுக்கு போகுமே தவிர நம்முடைய ஆத்மா
தேவனோடு உறவாடு. அதனால்தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் ரொம்ப நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்ப்பவர்களாக இருக்க வேண்டும். யோவான் 7:12. யோவான் 7வது அதிகாரம் 12வது வசனம். ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படி அல்ல, அவர் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஜனங்களுக்குள்ளேயே இன்னைக்கு நிறைய வேறுபாடு. அன்னைக்கே அப்படித்தான். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இந்த காலத்துல வேதபாரகர், பரிசேயர் எப்ப பார்த்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம், அவரை எப்படி நம்ம கொலை பண்ணலாம், அவர் சிலுவையில அறையிற அவரை கொல்றதுக்கே வகை தேடி அழைஞ்சாங்க. வேதபார் நமக்கு தான் தெரியும். வேதபார பரிசேயரும் அவரை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கே அலைந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருடைய உபதேசத்தை கேட்டு மனம் திரும்பியவர்கள் ஒரு சிலர் தான். அதே சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்புறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. காரணம் என்ன? புரியாமை, அறிந்து கொள்வது இல்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ருசி பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகாமல் இருப்பாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை அறியாமல் நாம இருக்கும்போது நமக்கு ஒண்ணும் தெரியாது. இப்ப நானே இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருந்தேன். ஆனா என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டேனோ அந்த நாள் முதல், இப்ப 18 வருஷம் ஆகுது, அன்று முதல் இன்று வரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரை மெய்யான தேவன் என்ற மன உறுதியோடு நாம இன்னைக்கு இருக்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் நாம அந்த மன உறுதியோடு தான் நாம இருக்கிறோம். ஆனால் இப்பேற்பட்ட இந்த காலத்திலும் கூட, அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு கூட அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புறதில்லை. ஏன்? இயேசு கிறிஸ்துவை ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கூட ஒரு சிலர் வழி தவறி போய்கிறாங்க. காரணம் என்ன? ஒரு கஷ்டமும் வந்துருச்சுன்னா, ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா உடனே ஆண்டவர் மேல பழிய போட்டுருக்காங்க. ஆண்டவர் தான் என்னை கஷ்டப்படுத்தினாரு, ஆண்டவர் தான் என்னை துன்பப்படுத்தினாரு, ஆண்டவர் தான் இந்த நோயை வர வச்சாரு, நான் வருஷக்கணக்கில் நான் சபைக்கு போயிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு ஏன் இந்த துன்பம் வந்தது, ஏன் ஆண்டவரே என்னை இப்படி சோதிக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் மேல நம்ம அறியாமையில நாம் சொல்லிடுறோம். ஆனா ஆண்டவர் நன்மை செய்கிறவர் தான், ஆனால் தீமை செய்யவே மாட்டார். இன்னும் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் வரும் மழையை வருஷிக்க பண்ணுகிறவர். மழை வருது, நல்லவங்களுக்கு மட்டும்தான் இந்த மழை பெய்யுதா? எல்லாருக்கும் மழை பெய்யுது. சூரிய வெளிச்சம் அப்படிதான். நல்லவங்க கெட்டவங்களும் பார்க்குதா? இல்ல. பட்சபாதம் இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. சிலர் அப்படித்தான் இன்னைக்கு ஆண்டவரை அறியாமல் புரிந்து கொள்ளாமல் என்னன்றாங்க, இந்த பிரச்சனைக்கு இந்த கஷ்டம் ஏங்க ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் துன்பத்தை தருகிறவர் அல்ல, துன்பத்தை நமக்கு கொடுக்க மாட்டார். அவர் நன்றி கெட்டவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிற தேவன். நன்றி கெட்டவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்வாரே தவிர அவர் தீமை செய்ய மாட்டார். நாம அடிக்கடி ஒரு தவறான வசனம் ஒன்று சொல்லுவோம். என்னன்னா, யோபு எழுதின புஸ்தகத்துல யோபு சொல்லுவாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அநேகர் பாருங்க, அநேகர் ஒரு வியாபாரம் ஆச்சா, நஷ்டம் ஆயிடுச்சுன்னு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கிட்டார். ஒரு குழந்தை பிறந்துச்சா, அது மரிச்சு போச்சா இடையில, கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்துக்கிட்டார். இப்படி அதே மாதிரி நல்ல வசதியா வாழுவாங்க, கடன் வியாபாரம் டல்லா போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, சொத்தை எல்லாம் இழுத்துருவாங்க. உடனே
கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். பான சகோதர சகோதரியே, தயவு செய்து அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர்களை கொடுக்கிற தேவன் மட்டும்தான், எடுக்கிற தேவன் கிடையாது. நாம வசனங்களை நாம முதல் புரிஞ்சுக்கணும். இது என்னன்னா, ஒருத்தர் அந்த வசனத்தை ஃபாலோ பண்ணாங்கன்னா எல்லாருமே அதே வசனத்தை ஃபாலோ பண்ணிடுறாங்க. யாராவது ஒருத்தர் அந்த வசனத்தை குறித்து யாராவது யோசிச்சிருக்காங்களா? அந்த வசனத்தை யாரு சொன்னா, எதுக்காக அவரு சொன்னாரு, எந்த சூழ்நிலையில சொன்னாரு, அது யாராவது யோசிச்சிருக்கோமா? பரவாயில்ல, அறியாமையுள்ள காலங்களை தேவன் நினைக்க மாட்டார். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கவனமாக கேளுங்கள். அந்த வார்த்தை சொல்லுவது தவறு, தவறு. அதை நாம வேத வசனத்தை கொண்டே நாம அதை அறிந்து கொள்ளலாம். இப்போ யோபுக்கு ஆடு மாடு எல்லாம் இருந்தது. எல்லாரும் கவனமா கேளுங்க. ஆடு மாடு, வேலைக்காரர்கள், மனைவி, பிள்ளைகள் எல்லாமே பரிபூர்ணமாக இருந்தது. பிசாசு என்ன சொல்றான், இந்த கதை உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், கொஞ்சம் சற்று கவனமாக கேளுங்க, தயவு செய்து கவனமாக கேளுங்க. அந்த பிசாசு என்ன சொல்றாரு, பிசாசு வர்றாரு தேவனிடத்துல தேவன் பாக்குறாரு, நீ என்ன யோபுவை நீ கண் வைத்திட்டியா அப்படின்னு பிசாசை கேட்கிறாரு. பிசாசு என்னங்குது, நான் உலகம் புற சுத்தி வந்தேன், ஆனா உன்னுடைய யோபு, பிதா சொல்லுவாரு, என்னுடைய இருதயத்தை கேட்டவன் என்னுடைய பக்தன் அப்படின்னு சொல்லுவாரு. அவங்க பிசாசு சொல்லுவான், ஆண்டவரே நீங்க அவருக்கு எல்லாமே ஆடு மாடு எல்லா ஐஸ்வர்யத்தையும் நீங்க கொடுத்துருக்கீங்க, அதனாலதான் யோபு உங்களை புகழ்ந்து பேசலாம். ஒண்ணுமே இல்லைன்னு வைங்கள, உங்களை மறுதளிச்சு பேசுவோம் அப்படின்னு பிசாசு ஒரு பந்தயம் கட்டுறான். நீங்க அவங்ககிட்ட இருக்கிற சொத்தையெல்லாம் நீங்க அழிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் அந்த சொத்து இருக்கிறதுனாலதான் அவன் உங்களை புகழ்ந்து பேசுறான் அப்படின்னு பிசாசு சொல்லுவான். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, சரி நீ வேணா அவனுக்கு நீ சோதிச்சுக்க, நீ வேணா போய் யோபுவை நீ என்ன வேணாலும் சோதி, ஆனா அவன் இருதயத்தை மட்டும் தொடாத அப்படின்னு பிதா சொல்லுவார், தேவன் சொல்லுவார். இதை நம்ம நல்லா படிச்சிருக்கோம். என்ன, நம்ம சற்று உணர்ந்து பார்க்காமல் போவதால் சில காரியங்களிலும் தவறா சிந்திக்கிறோம் பாருங்க. அப்போ தேவன்ங்கிறாரு, நீ பாரு அவன் ஆட்டு மாட்டையெல்லாம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, அவன் குழந்தை குட்டிகளை வேணா என்ன வேணாலும் நீ பண்ணிக்க, அவனுக்கு கொடுத்திருக்கிற எல்லா சொத்துக்களும் நீ அதை என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா அவன் இருதயத்தை மட்டும் தொடாதேன்னு பிதா சொல்றாரு. இது எல்லாத்துக்குமே நல்லா தெரியுமில்ல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, யோபு ஒன்னொன்னா இழந்து போறான். இதெல்லாம் செய்யறது யாரு, பிசாசு. ஏன்னா பிசாசுக்கிட்ட அவரு சொல்லிட்டாரு பிதா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. அப்ப அந்த பிசாசு தான் பயங்கரமான சோதனைகளை எல்லாம் உண்டு பண்றான். ஆடு மாடுகள் செத்து போகுது, கால்நடைகள் எல்லாம் செத்து போகுது, அவருடைய குடும்பத்துல நிறைய பேர் சங்காரமாயிரம் பண்ணி பிசாசு இந்த மாதிரி பண்ணிடுறான். ஆனா இவன் இருதயத்தை மட்டும் தொட முடியல, அதனால வைராக்கியமா இருந்தான். இப்ப சொல்லுங்க, அப்போ அந்த நம்மளும் கூட இன்னைக்கு எவ்வளவோ விசுவாசம் இருந்தா கூட தப்பி தவறா ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிடுறோம். அதை போல அன்னைக்கு யோபு என்ன பண்ணிட்டாரு, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டாரு. யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல என்ன நடந்தது. பிசாசு தான் எல்லாத்தையுமே சங்காரம் பண்ணணும். ஆனா யோபு சொல்றது, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்துக்கிட்டாரு. அதனால இந்த வார்த்தையை நீங்க சொல்லாதீங்க. யாருமே அப்படி ஒரு வார்த்தையை யாராவது சொல்லியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சகோதர சகோதரிகளை நாம சொல்ல வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒருவருக்கொருவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்வதில் முந்தி கொள்ளுங்கள்ங்கிறார்.
ஏன்னா அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லும் பொழுதுதான் நம் தவறுகளில் இருந்து நம்ம விடுபட முடியும். ஆகவே நாம எப்படின்னா அவர் நல்லவர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். தப்பி தவறி கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, தப்பி தவறி கூட அவரை அவர் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார் என்ற வார்த்தையை நாம் சொல்லிவிடக் கூடாது. அப்போ என்ன வருஷம்? யோவான் 7:12. உலகம் உங்களை பார்க்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாததினால் இருக்கின்றன. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, உலகம் உங்களை பகைக்க மாட்டாது. ஓகே, இன்னொரு வருஷம் பார்த்தோம். யோவான் 7:12 ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படி இல்லை, அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லி கொண்டார்கள். இன்னைக்கு அப்படித்தான். இன்னைக்கு என்ன பண்றாங்க, சிலர் நம்புறாங்க, சிலர் நம்புறது இல்லை. அதாவது நம்ம 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 வேண்டியது நிறைவேற்றி விட்டா நம்பிக்கை, வேண்டியது நிறைவேறலைன்னு வச்சுங்க, உடனே பழிய தூக்கி ஆண்டவர் மேல போட்டுறது. அப்ப இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படி இல்லை, அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்ப இன்னைக்கு கெட்ட பேரு ஆண்டவருக்கு மட்டும் இல்லைங்க, ஊழியம் செய்கிறவர்களுக்கு கூட அநேக கெட்ட பேர். ஒரு சிலர் செய்கிற தவறுகளினால மற்ற எல்லா ஊழியக்காரர்களும் பாதிக்கப்படுறாங்க. ஒரு ஊழியக்காரர் செய்கிற தவறு இன்னைக்கு மற்ற ஊழியக்காரர்களுக்கும் அந்த பழி மற்றவர் மேலும் சுமர்கிறது. அப்ப ஆனாலும் யூதருக்கு பயந்திருந்ததினாலே ஒருவனும் அவரை குறித்து தாராளமாய் பேசவில்லை. பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்குள் போய் உபதேசம் பண்ணினார். அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிறைத்தனமாக, என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த உபதேசம் என்னுடைய உபதேசம் இல்ல, என்னை அனுப்பின பிதாவினுடைய உபதேசம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு ஊழியம் செய்யும் பொழுது அவர்கள் மூலம் பேசப்படும் சத்தியங்கள் எல்லாமே பிதாவின் இடத்திலிருந்து வர்ற சத்தியங்கள் என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். நாகும் 1:7, நாகும் 1:7. சோதனை பண்ணாரு. ஆகும் 1:7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை நம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நாம இந்த ஒரு நம்பிக்கையில இருக்கிறோங்க. அவரை நாம நம்பி இருக்கும் போது அவர் நம்மளை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அப்ப நமக்கு என்னங்க, நமக்கு அவர் மேல விசுவாசம், நம்பிக்கை, அந்த மன உறுதி இருந்தால் மட்டுமே போதுங்க. ஏன்னா ஆண்டவர் தம்மை நம்பி இருக்கிறவர்களை இக்கட்டு நாளிலே விடுவிப்பார். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, அவர் மேலதான் நம்பிக்கை இருக்கணுமே தவிர நம்ம பிரச்சனையின் மேல நம்ம நம்பிக்கை இருக்காது. நம்ம எப்ப பிரச்சனைகளையே பேசிக்கிட்டு இருக்கிறது, பிரச்சனை பத்தியே பேசிட்டு இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, பிரச்சனையை பத்தி நீங்க பேசுறதுனால
அந்த பிரச்சனை தீர்வாகாது. நம்புங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறோம். அவர் நம்மளை வழி நடத்துகிற தேவனாய் இருக்காரு. நம்மளுடைய அவர் சொல்றாரு, உங்கள் பாரங்களை எல்லாம் என்மேல் வைத்து விடுங்கள். அவர்கிட்ட சொல்லிடுங்க, அவ்வளவுதான். இதுக்காக வருத்தப்படவோ கவலைப்படவோ ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நம்ம பிரச்சனை தீராது. வருத்தப்பட்டோம்னா எச்சாதான் நமக்கு பலவீனம் ஆயிடும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்காருங்கிற அந்த தைரியம் இருந்துன்னு வைங்களேன், நாம எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிஞ்சிருக்கிறார். அவருக்கு தெரியுங்க. முதல் நம்ம அவர் யாரு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவருடைய குணம் என்ன, இதை முதல் நம்ம அறிந்து அதுல நம்ம விசுவாசமாய் நாம இருந்தா போதும். மற்ற காரியங்கள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். யாக்கோபு 1வது அதிகாரம் 5, 6, 7. உங்களை ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கணிந்து கொள்ளாதவருமாகிய ஒருவரையும் கணிந்து கொள்ள உங்களுக்கு ஞானம் குறைவுள்ளவனாய் இருந்தால். இப்ப என்ன பண்றாங்க, இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசிக்கிறாங்க. அந்த வசனத்தை வாசிட்டு இதை வாசிச்ச ரொம்ப நலமாக இருக்கும். மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. அந்த வசனத்தை வாசிச்சுட்டு இன்னொரு வசனம் அடுத்த வசனம் வாசிக்கும் பொழுது கொஞ்சம் புரிந்து கொள்வது கொஞ்சம் எளிதாக இருக்கும். மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனத்தை சொல்றாங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆண்டவர் அங்க என்ன சொல்றாங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னதுமே நம்ம அவருடைய என்ன கேட்கணுமோ அதை கேட்காம தேவையில்லாததெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நம்மளுடைய தேவைகளைத்தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். பொருளாதார பிரச்சனையை பேசுறோம், ஆசீர்வாதம் வேண்டும், எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற அந்த உணர்வுலதான் இன்னும் நிறைய பேர் வரல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொல்றாரு, உங்களுக்காக ஆயத்தப்படுத்தினவைகள் எல்லாம் உங்கள் கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, உங்களுக்கு எல்லாமே ஆயத்தப்படுத்தி வச்சுட்டேன், ஆனா அது உங்களுக்கு தெரியல. முதல் விசுவாசிங்க, ஆண்டவர் எனக்கு தேவையானது எல்லாம் வைத்திருக்கிறார், அப்பப்ப அந்தந்த காலத்துல கண்டிப்பா எனக்கு செய்வார்னு நீங்க அந்த நம்பிக்கையில நீங்க உங்கள் தேவைகளை விட்டுட்டு கேட்கணும். என்ன கேட்கணும், ஆண்டவரே இன்னும் நான் சத்தியத்துல வளரணும். ஆண்டவர் எதை கேட்க சொல்றாரு அப்படிங்கிறத வேத வசனத்துல பார்க்கலாங்க. அது தெரியாம இன்னைக்கு ஏன்னா சபையில போதகர் சொல்லிடுறாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரே சொல்லிட்டாரு, நீ கேளு, வீடு கேளு, இந்த மாசம் உனக்கு வீட்டை தருவார் ஆண்டவர், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ ஒரு பொருத்தனை பண்ணிக்க, இல்லைன்னா காணிக்கை நீ செலுத்த ஆண்டவருக்கு, இதனால தானே என்னை வஞ்சித்தீர்கள், காணிக்கையிலும் தசம பாகத்திலும் தானே என்னை வஞ்சித்தீர்கள், ஒரு வார்த்தை சொல்லிடுவாரு. என்ன பண்றது, சபையில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்ல ஏன்னா ஆண்டவரை நம்பி வந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஊழியக்காரர் சொல்றத அப்படியே நம்புவாங்க. சத்தியத்தான். ஏன்னா நானும் அந்த மாதிரி இருந்தோம். நானும் சபையில ஊழியர் சொல்றத கேட்டு நம்பி சத்தியத்தை அறியாமலே போய்விட்டேன். இது உங்களா எத்தனை பேர்கள். ஆனாலும் எல்லோருக்கும் இந்த சத்தியம் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை
ஆனால் என்னால் அல்ல, அந்த வாஞ்சையை ஆவியானவரை கொண்டு தேவன் வெளிப்படுத்துகிறார். அவ்வளவுதான். நான் எல்லாம் சும்மா டம்மி, நானெல்லாம் சும்மா. இன்னும் நாளுக்கு நாள் இந்த ஆத்மாவுக்கு ஒரு ஆறுதல். ஆத்மாவுக்கு இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை பேசினதற்கு ஸ்கைப்ல இணைஞ்சு இன்னைக்கு பாட்டு பாடுறாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. அது ஒரு சந்தோஷம், அது ஒரு சந்தோஷம் தான். இந்த சந்தோஷம் கோடிக்கிழங்குல பணம் கொடுத்தா கூட இதை நிவர்த்தி பண்ண முடியாது. அப்ப சொன்னார் ஆண்டவர், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. கேட்பவன் பெற்றுக்கொள்கிறான். அப்ப கேளுங்க அப்படின்னு சொன்னதுமே இன்னைக்கு சகோதர சகோதரிகள் என்னென்னத்தையோ கேட்கிறாங்க, எதையோ கேட்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன கேட்க சொன்னாரு அதை நம்ம வாசிப்போம். யாக்கோபு தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் கேட்க சொன்னாரு. என்ன கேட்க சொன்னாரு? யாக்கோபு 1:5 வாசிங்க. சகோதர சகோதரி நம்ம அறிந்து கொள்றது இல்லை. ஏன்னா சரியாக உபதேசிக்கப்பட்டால் நாம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு சரியா சொல்லி தரதில்லை, அப்ப எப்படி நாம தெரிஞ்சுக்க முடியும்? எல்லாரும் அப்படிதான். இன்னைக்கு சபையில அநேக சகோதர சகோதரிகளுக்கு ஒரு சில இடங்கள்ல சத்தியம் சரியாக போதிப்பதில்லை. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். இந்த வசனம் சொன்னாங்கன்னா நிறைய சொல்லிடுவாங்க. எனக்கு காரு வேணும், தோட்டம் வேணும், பங்களா வேணும், கேளு, ஆண்டவரே சொல்லிட்டாரு கேட்க சொல்லி. அப்ப என்னன்னா அந்த வசனத்துல அப்படி இருக்கிறதுனால எல்லாரும் நம்புறாங்க. ஆமா, ஆண்டவர் கேட்க சொல்லியிருக்காங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தையை நம்பிட்டு ஒரு சில சகோதரிகள் என்ன பண்ணுவாங்க, ஜபத்துல கேட்பாங்க, ஆண்டவரே நான் கடன் பிரச்சனையில இருக்கேன், என் கடன் தீர வேண்டும் ஆண்டவரே, என் மகளுக்கு ஒரு நல்ல வரன் அமையணும் ஆண்டவரே, ஒரு சொந்தமா ஒரு வீடு கட்டணும் ஆண்டவரே, இப்படி கேட்பாங்க. ஆனா அது நிறைவேறலைன்னா என்ன நினைப்பாங்க? ஆண்டவர் எனக்கு கொடுக்கல, நான் ஜெபிச்சேன் ஆனா ஆண்டவர் கொடுக்கல அப்படின்னு பழிய தூக்கி அவர் மேல போட்டுருவாங்க. என்ன பண்ணுவாங்க? நான் கேட்டு கொடுக்கல. இன்னைக்கு அப்படித்தான் இருக்குங்க. சபைக்கு வந்துட்டே இருப்பாங்க, ஒரு 2-3 வாரம் 4-5 வாரம் வரமாட்டாங்க. ஒரு குடும்பமே என்னன்னு போய் வீட்டுல போய் கேட்டா, என்னங்க நானும் வந்துகிட்டு இருக்கேன், நானும் வாரம் தம்புறாம நான் சபைக்கு வந்துட்டு இருக்கேன், ஆனா என் கடன் பிரச்சனை தீர மாட்டேங்குது, தரிசனம் தீர மாட்டேங்குது, சாப்பாட்டுக்கு கஷ்டமா இருக்குது, பிரச்சனை தீர மாட்டேங்குது. அப்ப நான் சொன்னேன், அப்போ இன்னைக்கு பிரச்சனை தீரணுங்கிறதுக்கோசரம் இன்னைக்கு சபைக்கு வர்றாங்க, ஆண்டவரை ஏத்துக்கிறாங்க. கேக்குறாங்க, ஒரு சகோதரி கேக்குறாங்க, உங்க சர்ச்சுக்கு வந்த என் பிரச்சனை தீருமா? ஒரு சகோதரியுடைய கணவன் விட்டுட்டு போயிட்டாரு. அவங்க கிட்ட நான் ஆண்டவரை பத்தி பேசுறேன், நீங்க ஆண்டவரை நீங்க விசுவாசிங்க, கண்டிப்பா உங்க கணவர் உங்களோட சேருவாரு அப்படின்னு நான் சொன்னதுக்கு, அப்ப நான் சர்ச்சுக்கு வந்தா என் கணவர் என் வீட்டுக்கு வந்துடுவாரா? கேட்கிற கேள்வி பாருங்க. அதாவது வேலை செய்யாததுக்கு முன்னாடியே கூலி எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கு. ஒரு வேலையை செய்யாம போய் கூலி கேட்டா யாராவது கூலி கொடுப்பாங்களா? நீங்க யோசிச்சுப்பாங்க. எந்த வேலையும் செய்யல, கூலி கேட்டா கொடுப்பாங்களா? முதல்ல ஆண்டவர் அதுதான் சொல்ற, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அதை தேடுங்கப்பா, அப்புறம் மற்றதெல்லாம் உங்களுக்கு தானா கிடைக்கும். இந்த கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றாரு. நம்ம சொல்லுவோம்ல சின்னவங்களை பார்த்து, கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நான் சொல்றேன், நீ என்னடான எருவு மாட்டு மேல மழை வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? இன்னைக்கு அந்த மாதிரியோட சூழ்நிலையில தான் ஒரு சிலர் இருக்காங்க. தங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னா சர்ச்சுக்கு வருவாங்க. அது பிரயோஜனம் இல்லை, அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
ஆண்டவர் கேட்க சொன்னாருன்னா எதை கேட்க சொன்னாரு அப்படிங்கிறத நாம அறிந்து கொள்ளணும். இப்ப ஆண்டவர் எதை கேட்க சொன்னாரு பார்க்கலாங்க. வேத வசனத்தை கொண்டு பார்க்கலாம். யாக்கோபு 1:5 அதிகாரம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், ஆண்டவர் என்ன கேட்க சொன்னாருன்னு நாம வேத வசனத்தை கொண்டு நாம் அறிந்து கொள்ள போகிறோம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கழிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்திலே கேட்கப்படவும், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். என்ன கொடுக்கப்படும்? முதல் என்ன வசனம்? கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று நம்ம வாசிச்சோம். கேளுங்கள் கொடுக்கப்படும். நீங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னாரு. எதை கேட்க சொன்னாரு? ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால், உங்களுக்கு ஞானம் இல்லையா, அறிவு இல்லையா, இப்ப வேத வசனத்தை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு தெரியலையா, கேளுங்க. இதை கேளுங்க, ஞானத்தை கேளுங்க. ஞானம் எதை தேடும்? இந்த ஆத்துமா இளைப்பாறுதல் அடைய வேண்டும். அதுக்கேற்றவைகளை தேடக்கூடியதுதான் ஞானம். ஞானம் நல்ல சிந்தனைகள், அறிந்து கொள்ளக்கூடிய காரியங்களை, இதைத்தான் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் ஞானம். அதை கேளுங்க. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு. நம்ம என்ன பண்றோம்? எனக்கு ஒரு 2 ஏக்கரா தோட்டம் வேணும், எனக்கு சொந்தமா ஒரு பங்களா வேணும், எனக்கு ஒரு காரு வேணும். உலக பிரகாரமான காரியங்களை தான் நினைக்கிறாங்க. ஏன்னா மாமிசத்துல நம்ம சிந்திச்சா எல்லாமே உலக பிரகாரமான காரியங்களா தான் இருக்கும். ஆனால் இந்த ஆத்மாவுக்குரிய காரியத்தை நம்ம தேடணும்னு வச்சுக்கோங்க, ஆத்மா என்ன கேட்கும்? ஞானத்தை கேட்கும். ஏன்னா ஆத்மா வளர்ச்சிக்கு அறிவு தேவைப்படாது, அறிவு ஒரு சத்துரு. ஆத்துவ வளர்ச்சிக்கு ஞானம் வேணும். இந்த ஞானம்தான், ஞானத்தை கொண்டு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செயல்பட்டு நம்மளை ஒவ்வொரு நாளும் சத்தியத்திலே வளர செய்து கொண்டிருப்பார். ஆக இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எதை கேட்கணும்? உங்களில் ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவுள். இங்க என்ன படிச்சோம்? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்றோம். ஆனா எதை கேட்க சொன்னார்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க? உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கேளுங்க. பொருளாதாரம் வேணும்னு கேளுங்க, வீட்டுல அப்பம் மாவு எண்ணெய் குறைவிடாத இருக்கணும்னு கேளுங்க, வீடு வேணும்னு கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு வீடு கொடுப்பார். இப்படித்தான் போதிப்பாங்க. என்ன அது நம்ம கேள்வி கேட்கணும். நம்ம சொல்றதையெல்லாம் காதல கேட்டுட்டு உலக பிரகாரமாக சொல்லுவாங்க. இந்த ஆமான் ஜாமி தலையாட்டுறது. நம்ம என்ன பண்றோம்? ஆமே இல்லையா அப்படின்னு தலையாட்டுறது. என்னன்னா நம்பிக்கை, ஊழியக்காரன் மேல நம்பிக்கை. அவரு சொல்றாரு, வேத வசனத்தை கொண்டு சொல்றாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும். ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் உனக்கு சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை கம்மியா இருக்கா? சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஞாபகமே இருக்கிறது இல்ல, இந்த வசனம் எனக்கு புரியவே மாட்டேங்குது, இதையெல்லாம் சொல்லுவோம். இதை கேளுங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. அவருடைய ராஜ்யத்தை தேடணும்னா நமக்கு என்ன வேணும்னா ஞானம் வேணும், புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி வேணும். அதை கேளுங்க. நம்ம இதை சொல்லி கொடுத்துட்றாங்க பாவம், அதையும் நம்பிட்டு ஏமாந்து போறாங்க. இப்படித்தாங்க நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேத வசனங்களை அறியாமல் நாம் செய்யும்
தவறுகள் தான். ஆண்டவர் இங்க என்ன கேட்க சொல்றாரு? சரி பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு வேத வசனங்கள் வரும் பொழுது, ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். சரி, ஒரு சகோதரர் மூலம் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனிமே நம்ம ஞானத்தை கேட்போம், சத்தியத்துல வளர்ச்சியை கேட்போம், வசனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை கேட்போம். இதை கேளுங்க. மற்றவையெல்லாம் உங்களுக்கு முதலாவது நீங்க ராஜ்யத்தை தெரியுங்க, மற்றவையெல்லாம் உங்களுக்கு தானா வரும். அவரே சொல்லிட்டாரு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ஆளுநர் சொல்றாரு, முதலாவது நீங்க ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர்களும் ஒருவரையும் பணிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கப்படவன் கேளுங்க, அப்பொழுதுதான் அவனுக்கு கொடுக்கப்படும். என்ன கேட்க சொன்னாருன்னு இப்ப புரிஞ்சுக்கணும். வேத வசனம் வெளிப்படும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். சிலர் கேட்பாங்க, அதாவது அலை எப்படின்னா போகும் வரும், போகும் வரும். அப்ப ஆண்டவரிடத்துல நம்ம ஒண்ணு கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஞானத்தையே கேட்கிறோம். சிலர் என்ன இன்னைக்கு பெரும்பாலும் உலக பிரகாரமான காரியங்களை தான் கேட்கறாங்க. உதாரணமா எனக்கு ஒரு 1,00,000 ரூபாய் கல்யாணத்துக்கு வேண்டிய பையன் கல்யாணம் அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தேவைகளை ஆண்டவர் சந்திப்பாரு. அது புரியல, கேட்கறாங்க கிடையாது. அப்ப கல்யாணத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுவாங்க. 1 மாசம் இருக்குதாண்டவரே, அதற்குள் என் மகளின் கல்யாணத்துக்கு 1,00,000 ரூபாய் நீங்க தான் கேளுங்கள், கொடுக்கப்படும். நீங்க ஜெபம் பண்ணிடுவாங்க. கல்யாண நாள் நெருங்கிட்டே இருக்கும். கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. வருமா? வராது. செய்வாரா? செய்ய மாட்டாரு. இதுதான் கடலின் அலையை போல போறது வர்றது, போறது வர்றது. இதுவா விசுவாசம்? இதெல்லாம் அறியாமையினால்தான். அது சொல்றாரு, எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவுள். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. மற்ற காரியத்தை பத்தி மற்றதை பெறலாம் என்று நீங்க நினைக்காதீங்க. முதலாவது ஆண்டவருடைய ஞானத்தை கேளுங்க. நீங்க எதையாவது ஒரு பங்களாவை கேட்கலாம், இல்ல ஒரு காரை கேட்கலாம், இல்ல தோட்டத்தை கேட்கலாம், 5 ஏக்கர் வயலை கேட்கலாம். அதற்கு சொல்றாரு, நீங்க நாட்டில அடிபட்டு அழகிற கடலில் அழைக்க ஒப்பாயிருக்கால் அப்படிப்பட்ட மனுஷன் தான் கருத்துக்கு எதையாகிலும் பெறலாம் என்று நினையாது இருப்பானாக. நாம இதை கேட்டு வாங்கிக்கலாம், அதை கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்கிறாரு. ஆனா எல்லாமே உங்களுக்கு ஆயத்தமா இருக்குது. அந்த நம்பிக்கையோட பிரயாணம் பண்ணுங்க. முதலாவது நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். அதுக்கு ஞானம் இல்லையா? இப்போ ஒரு சிலருக்கு ஞாபகம் மருதி இருக்கு, எனக்கு ஞாபகம் மருதி இருக்கு. ஆனா ஞாபகம் மருதி எனக்கு தாங்காண்டவர்னு வேண்டுவேன். இப்ப நான் கேட்கறது காரணம் என்ன? சத்தியத்தை அறிந்து கொண்டேன். ஏன் இன்னும் அதாவது ஆண்டவர் சொல்றது, உனக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அந்த வசனம் எனக்குள்ள நிறைய இருக்கு, நல்லா வைராக்கியமா இருக்கு. நான் ஏன் கேட்கணும்? அவருக்கு நான் ஊழியம் செஞ்சுட்டு போக வேண்டியதான். எனக்கு என்ன தேவையோ அது அவருக்கு தெரியும், அவரு பார்த்துக்குவார். அப்ப இதுதாங்க உணர்வு. இந்த மாமிசத்திலிருந்து ஆவிக்கு ஆத்மாவுக்குரிய பிள்ளைகளாக மாறணும். மாமிசத்துல இருந்தா அது உலக பிரகாரமான காரியங்களை தான் நாடும். ஆனால் ஆத்மாவுக்குரிய பிள்ளைகளாக இருந்தால் சத்தியத்தை மட்டுமே நாடும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை ஒரு முறையே மேன்மைப்படுத்திக் கொள்வது. ஆகவே நாம எந்த வசனம் இருந்தாலும் கேளுங்க, எல்லாத்துட்டையும் கேள்வி கேளுங்க. ஒரு சந்தேகமே வர்றதில்லை. கேள்வி, மாணவன் கேள்வி கேட்டாதான் நல்ல மார்க் வாங்குவோம். வாத்தியார் சொல்றதெல்லாம் காதல கேட்டுட்டு அசால்ட்டா கேட்டு
அவன் பரீட்சை எழுதுனா பாஸ் பண்ண மாட்டான். அதனால ஊழியக்காரரா நமக்கு வேண்டியப்பட்டவர், அதனால அவர் சொல்றத நம்ம கேட்டுக்கலாம், அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. யாராக இருந்தாலும் கேளுங்கள். உங்களுக்கு அந்த வசனங்கள்ல ஏதேனும் புரியலையா, இல்ல அது தவறான விளக்கமா உங்களுக்கு தெரிஞ்சுதா, கேளுங்க. கண்டிப்பா இதற்காகத்தான் இந்த குழுல இணைந்திருக்கிறோம். எல்லாரும் வளர வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்வதில் முந்திக் கொள்ளுங்கள். வேத வசனம் நமக்கு வழிபாடு இருக்குது. ஆகவே இந்த நாளில் கூட கர்த்தர் நல்லவர் என்பதை இங்க ருசித்து பாருங்கள். உலக பிரகாரமான காரியங்களுக்கு ஓடாதீங்க. ஞானத்துக்கு மற்றவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு சிறிய ஜெபம் செய்து செய்தியை நிறைவு செய்வோம். சோத்திரம் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சத்தியத்தின் பாதையில எங்களை நீங்க வழிநடத்துறீங்க. நன்றி ஆண்டவரே. அறியாமையுள்ள காலங்களை நீர் நினைப்பதில்லை. ஆனாலும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஜீவிக்கும் நாட்களில் மிக விரைவில் தவறான போதனைகளில் இருந்து அநேகர் விடுதலையாகும்படி நான் சொல்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களால் அல்ல, எல்லாம் உம்மால் கூடும் என்பதையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரை படித்து ஆகியானவர் எங்களுக்குள் இருந்து கிரியை செய்து அநேகருக்கு இந்த சத்தியங்களை கொண்டு செலுத்துகிற இந்த காரியத்துல ஆண்டவரை எங்களை ஒரு பொறுப்பாக பயன்படுத்துகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்த காலங்களில் ஆண்டவரே, இதோ ஜீவனுக்கு ஏற்ற காரியங்களை மட்டுமே நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். இந்த ஆத்மாவுக்குரிய காரியங்களை நாங்கள் அறியாமல் இருந்தோம். ஆனாலும் தேவன் எங்களை வழிநடத்தியது போல ஆண்டவரை அநேகரை வழிநடத்தும். எழுந்திருக்கிற சகோதர சகோதரிகள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வழிநடத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஓகே பிரதர், ஸ்டார்ட்.